ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம்ம காஞ்சிபுரம் சக்திவேல் இருக்கிறார் பாருங்க, அவருடைய மாமனார், அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள். சக்திவேலு அவரை அம்மாட்ட கூட்டிகிட்டு வந்தார். அம்மா சொன்னாங்க, உன்னுடைய குலதெய்வத்தை நீங்கள் கும்பிட்றதே இல்லை, உங்கள் பரம்பரையே குலதெய்வத்தை மறந்துடுச்சு, அதன் காரணமாக வழிபாடு செய்யாத காரணத்தினால குலதெய்வம் கோவிச்சுக்கிட்டு பாம்பா மாதிரி பாதாள உலகத்துக்கு போயிடுச்சு, பூமிக்குள்ளே போயிடுச்சு. நீ கூப்பிட்டாலும் அது வராது. ஒன்று பண்ணு, மஞ்சக்காப்புக்கு பணம் கட்டி அந்த பிரசாதத்தை கொண்டு போய் அது இருந்த அந்த புத்தில் இருக்குது, இப்போ அந்த புத்து இன்னும் இருக்குது உங்கள் ஊரில், போய் தொலைப்பார். அந்த புத்து மேலே அந்த பிரசாதத்தை வச்சு கும்பிடு. உனக்காக இல்லைனாலும் என்னுடைய மஞ்சள் காப்பு பிரசாதத்துக்காக உன்னுடைய குலதெய்வம் கண்டிப்பாக வரும்னு அம்மா சொன்னாங்களாம். அதே மாதிரி இவர் சொந்த ஊரில் வந்து அவன் குலதெய்வம் இருந்த இடம் எதுவும் தொலை பார்த்தா, குலதெய்வமா அப்படியெல்லாம் அங்கே ஒரு வாடையே கிடையாது அப்படிங்கிறாங்க எல்லாரும். இவர் 2-3 இடம் முயற்சி பண்ணி மறுபடியும் அம்மாட்ட வந்து கேட்க, இல்லைடா அங்கே தான் இருக்குது, வயசானங்களை போய் கேளுன்னு அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி வயசான 90 வயசான ஒரு தாத்தா போய் கேட்க, அது என்னப்பா அங்கே முள்ளை போட்டு வச்சிருக்கிறான் பாரு, அது வேலைக்கு பாரு, அதுக்குள்ளே தான் அந்த புத்து இருக்குது, அங்கே தான் ஆதி காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ கோயில் இருந்தது, நம்ம குலதெய்வத்து கோயில், பூசையெல்லாம் நடந்தது. இப்போல்லாம் விட்டுட்டானுங்க, 80 வருஷமாச்சு பூசையாகி, அதனால் நீ சொல்கிற மாதிரி அது பூமிக்குள்ள போயிருக்க மாட்டிருக்குது அப்படின்னு காமிக்கிறார். இவர் அதே மாதிரி அந்த முல்லையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி அந்த புத்துக்கு அம்மா கொடுத்த மஞ்சள் காப்பு பிரசாதத்தை கொண்டு வச்சுங்க பூஜை பண்ணாருங்க. பாம்பு வந்துதா, குலதெய்வம் வந்துதா, பாம்பு ரூபத்தில் இருக்கிற குலதெய்வம் வரும்னு அம்மா சொன்னாங்க. வந்ததற்கான ஆதாரம் இருக்குது சக்தியில். இவர் கண்ணில் பார்க்கல, சக்தியோடைய மாமார் கண்ணுக்கு அந்த குலதெய்வம் தெரியல, பாம்பு ரூபத்தோட காட்சி கொடுக்கல. ஆனால் இவருடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சு. எப்படி? 32 வயதான திருமணம் ஆகாத இவருடைய மகளுக்கு அடுத்த சில மாதங்களிலே நல்ல முறையில் திருமணம் நடந்து இப்போ நல்ல முறையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே அம்மா தீர்த்து கொடுத்தாங்க. அப்போ குலதெய்வம் வந்து அந்த பிரசாதத்துக்காக மேலே வரங்காடி தான் எல்லாம் தீர்ந்தது. அப்போ குலதெய்வ வழிபாடு எவ்வளவு இன்றியமையாதது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. மறக்காமல் குலதெய்வத்துக்கு போன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும். சக்தியிலே ஓம் சக்தி.